யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது மக்கள் திலகத்தின் சில அபூர்வமான சாதனைகளை பற்றி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது முதலில் வருவது மதுரை வீரன். மதுரை வீரன் தமிழ் படங்களிலே அதிக தியேட்டரில் 100 நாட்கள் ஓடியது மதுரை வீரன் தான். மதுரை வீரன் 1956 ஏப்ரல் 13 வெளியானது. வெளியாகி கிட்டத்தட்ட 30 திரையரங்குக்கும் மேலே 100 நாள் ஓடியது. ஆனால் முதல் தமிழ் படங்களில் 4 தியேட்டர்களில் 100 நாள் ஓடியது மதுரை வீரன் தான். சித்ரா, பிரபாத், சரஸ்வதி, காமதேனு இந்த 4 தியேட்டர்களிலும் 100 நாட்கள் தாண்டி ஓடியது. அதனுடைய விவரங்கள் நான் பதிவிட்டிருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். மதுரை வீரன் முதல் பிளாக் அண்ட் ஒயிட் படம். 4 திரையரங்கிலும் 100 நாட்கள் ஓடிய முதல் பிளாக் அண்ட் ஒயிட் படம் மதுரை வீரன். சித்ராவில் 105, பிரபாத்தில் 126, சரஸ்வதியில் 126, காமதேனில் 105. ஆக 4 தியேட்டர்லேயும் 100 நாட்கள் ஓடிய முதல் படம் மதுரை வீரன். அடுத்தாப்புல நாம் பார்க்க போனால் முதல் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் முதல்ல சென்னையில் 4 ஷோ ஓடின படம் நாடோடி மன்னன். பாரகன், கிருஷ்ணா, உமாவில் ஆகஸ்ட் 22 வெளியான படம் நாடோடி மன்னன். கிட்டத்தட்ட 13 தியேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு. முதல் 3 நாட்கள் 4 காட்சிகள் நடைபெற்றது நாடோடி மன்னன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய் சொல்லை தட்டாதே, பிளாசா, பாரத், மகாலட்சுமி ஆகிய 3 திரையரங்கில் வெளியாகி அது 1961 நவம்பர் 7 தீபாவளி அன்னைக்கு வெளியானது. தீபாவளி அன்னைக்கு வெளியாகி 3 தியேட்டர்களிலும் 100 நாள் ஓடிச்சு. 3 தியேட்டர்களிலும் முதல் 3 நாட்கள் 4 காட்சிகள் வீதம் ஓடியது தாய் சொல்லை தட்டாதே. அதிலும் குறிப்பாக பிளாசாவில் தொடர்ந்து 100 காட்சிகள் அரங்கம் நிறைந்து சாதனை செய்தது தாய் சொல்லை தட்டாதே. தேவர் ஃபிலிம்ஸ் படம். தேவர் ஃபிலிம்ஸில் 2வது படம் அது ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து சொல்லப்போனால் தீபாவளி அன்னைக்கு தாய் சொல்லை தட்டாது மட்டுமல்ல, கப்பலொட்டி தமிழனும் வெளிவந்தது. அதில் தாய் சொல்லை தட்டாதே சூப்பர் ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னித்தாய் முதல்ல சஃபயரில் வெளியான தமிழ் படம். சஃபயரில் தினசரி 4 காட்சிகள் வீதம் திரையிடப்பட்டது கன்னித்தாய். சஃபயர், அசோக், பிரைட்டன், சயானி ஆகிய தியேட்டரில் வந்துச்சு. சஃபயரில் தினசரி 4 காட்சிகள் வீதம் நடைபெற்ற படம் கன்னித்தாய். சுமாராக ஒன்ன படம் தான், ஆனாலும் 4 காட்சிகள் சென்னையில் நடைபெற்ற படம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரகசிய போலீஸ் 115. இது 1968 ஜனவரி 11 வெளிவந்த படம். 5 தியேட்டரில் வெளிவந்துச்சு. பிளாசா, குளோப், அகஸ்தியா, மேகலா, சீனிவாசா இந்த 5 தியேட்டர்லையுமே அந்த விளம்பரத்தை பாருங்கள். ஜனவரி 11 17 வரைக்கும் தினசரி 4 காட்சிகள். 5 தியேட்டர்லேயும் தினசரி 4 காட்சிகள் ஓடி 10 நாட்களில் யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு ஒரு மகத்தான வசூல் சாதனை செய்த படம் ரகசிய போலீஸ் 115. கிட்டத்தட்ட 2,37,000 வசூல். 50 நாள் மட்டும் 4 தியேட்டரில் ஓடிச்சு. அந்த குளோப்பில் மட்டும் பூவும் பூட்டும் போட்டாங்க ஜனவரி 26க்கு. அது ஏற்கனவே ஒப்பந்தப்படி அதை எடுத்துட்டாங்க அந்த படத்தை. ரகசிய போலீஸ் இங்கே மட்டும் இல்லை, ரஷ்யாவிலையும் ஒரு மகத்தான சாதனை செய்தது. அந்த சண்டை காட்சிகள் அவர்களால் விரும்பி பார்க்கப்பட்டன. மீண்டும் மீண்டும் ஒன்ஸ் மோர் என்று கேட்டு பார்த்து ரசித்தார்கள் ரகசிய போலீஸ் 115. அதில் மக்கள் திலகம் சிஐடியாக வருவார். துப்பறியும் சிஐடியாக வருவார். அவருடைய அட்டகாசமான போஸை பார்த்தீங்களா? இதை பார்க்குறதுக்குன்னே, இந்த வால் போஸ்ட்டை பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் ஒரு பெரும் கூட்டமே இருந்தது. இது வெளிநாடுகள்லேயும் பல இடங்களில் ரிலீஸ் ஆகி முதல் அந்த ட்ரெண்டு ஒரு மாற்றம். சிஐடி வேடங்களில் எம்ஜிஆர் பல படங்கள் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படம் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கலரில் வந்த படம் இந்த சண்டை காட்சி தான். ரஷ்யாவில் விரும்பி பார்க்கப்பட்ட சண்டை காட்சி. ஒன்ஸ் மோர்னு கேட்டாங்க. ஜஸ்டினோட மோதுறது எவ்வளவு இளமையாக இருப்பார் எம்ஜிஆர் தெரியுமா? அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க போனால் அடிமை பெண் 1969 மே மாதம் 1 வந்தது. மிட்லன், கிருஷ்ணா, மேகலான், உர்ஜகான் 4 தியேட்டர். இது இலங்கை தியேட்டரில் வெளியான போது எடுத்த படம். 4 தியேட்டர்லேயுமே முதல் 100 நாள் ஓடிய முதல் கலர் படமும் எம்ஜிஆர் படம் தான், அடிமை பெண் தான். இந்த 4 திரையரங்கிலும் 100 நாள் ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னை தவிர மேற்கொண்டு 11 ஊர்களில் 100 நாள் ஓடிச்சு அடிமை பெண். ஆனால் இதுக்கு அப்புறம் வந்த சிவந்தமன் 4 தியேட்டர்லேயும் ஓட்டினாங்க. குளோப், அகஸ்தியா, மேகலான், உர்ஜகான் இந்த 4 தியேட்டர் தவிர மேற்கொண்டு தியேட்டர் 4 தியேட்டர் தான். தூத்துக்குடி சேர்க்க வேண்டாம், அது 4 வாரம் கூட ஓடாத படம்.
அதை போய் 100 நாள் இழுத்து வச்சுக்கிட்டு 100 100ன்னா சரி அதை விடுங்க. 4 தேட்டர்லேயுமே 4 தேட்டர் போக 4 தேட்டர் தான் 100 நாள் ஓடிச்சு. ஆனால் இது வந்து 4 தேட்டர் போக மேற்கொண்டு 11 திரையரங்கில் 100 நாள் ஓடின படம் அடிமைப்பெண். ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது எம்ஜிஆருக்கு. அதில் மிட்லண்டில் 100, கிருஷ்ணாவில் 133, மேகலாவில் 105, நூர்ஜஹானில் 100. அந்த 4 தேட்டர்லேயும் ஒரு மகத்தான சாதனை செய்தது. கிருஷ்ணாவில் அதிக நாள் ஓடின படங்கள் அநேகமாக அடிமைப்பெண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாட்டுக்கார வேலன். மாட்டுக்கார வேலன் பிளாசா, பிராட்வே, கிருஷ்ணவேணி, சயானி இந்த 4 தேட்டரில் வெளியாகி 4 தேட்டர்லேயுமே 100 நாள் ஓடிச்சு. 4 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடின படம் மாட்டுக்கார வேலன். அது மட்டும் இல்லை, அந்த 4 தேட்டரில் வெளியான படங்களில் முதல் வெள்ளி விழா கண்ட படமும் இதுதான், மாட்டுக்கார வேலன் தான். பிராட்வேயில் மட்டும் 25 வாரம் ஓடிச்சு சென்னை பிராட்வேயில். அந்த 4 தேட்டர்லையும் தொடர்ந்து 400 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல். அடிமை பெண்ணும் மாட்டுக்கார வேலன் 2 படங்களுமே ஓடிச்சு. 400 ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. வசூலிலும் பயங்கர சாதனை செய்த படம். ஆக 4 தேட்டரில் வெள்ளி விழா ஓடிய ஒரே படம் மாட்டுக்கார வேலன். சென்னை பிராட்வே, மதுரை சிந்தாமணி 2 தேட்டரில் 25 வாரம். இது ஒரு மகத்தான சாதனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்தாற்போல் நான் மாட்டுக்கார வேலன் இலங்கையில் பாருங்கள் கட் அவுட் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இதே மாதிரி தான் எல்லா ஊர்களையும் வச்சுருந்தாங்க. தூத்துக்குடியிலையும் இதே மாதிரி தான் கட் அவுட் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றுப்பட்டி கிராமங்களில் அத்தனை பேர் வந்துடுவாங்க அந்த இதை பார்க்குறதுக்கு. பிளாசாவில் 112 நாள், பிராட்வேயில் 175 நாள், கிருஷ்ணவேணியில் 107 நாள், சயானியில் 106. ஆக மொத்தம் 4 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடி சாதனை செய்த படம். அதுவும் பிராட்வேயில் 175 நாளில் 4,59,814 ரூபா. இன்றைக்கி வரைக்கும் இதுதான் அதிக வசூல் அந்த தேட்டரில். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும்னா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும். அடுத்தது பாருங்கள், நீதிக்கு தலைவணங்க எடுத்துக்கோங்க. நீதிக்கு தலைவணங்கு தான் முதல்ல தொடர்ந்து 100 நாட்களும் 4 காட்சிகள் ஓடின ஒரே படம். தேவி கலால் 106 நாள் ஓடிச்சு. 106 நாளும் தொடர்ந்து 4 காட்சிகள் ஓடிச்சு. கிட்டத்தட்ட வசூலும் 2,88,000. மினி தேட்டர் தான், சின்ன தேட்டர் தான். ஆனாலும் 4 ஷோ தொடர்ந்து ஓடி 108 நாள் ஓடி 2,88,000 ரூபா வசூலை குவித்தது நீதிக்கு தலை வணங்கு. சென்னையில் 5 தேட்டரில் வெளியாச்சு. 5 தேட்டரில் வெளியாகி 2 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் பாருங்கள், சென்னை தேவிகலா வசூல் 2,88,905 ரூபா, 106 நாள் வசூல். சரி, நீதிக்கு தலைவனுக்கு அடுத்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா உழைக்கும் கரங்கள். உழைக்கும் கரங்கள் சென்னை சாந்தம், கிருஷ்ணா, உமா, கமலா, அதாவது சத்யம் காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. சாந்தத்தில் 75 நாள் தினசரி 4 காட்சிகள் தான். தினசரி 4 காட்சிகள் வீதம் 75 நாளும் ஓடி கிட்டத்தட்ட 300 காட்சிகள் ஓடி அது 100 நாளைக்கு ஓடினதுக்கு ஈக்குவல் தான். நல்ல வசூலை பெற்றது. 4 லட்சத்தை தாண்டிச்சு வசூல். 4 லட்சத்தை. உழைக்குங்கரங்கள் 50 நாள். ஆமாம், 50 நாளுக்கு போட்ட அத்தனை தேட்டர்லேயும் 50 நாள் ஓடிச்சு. உழைக்குங்கரங்கள் வந்து நல்ல வெற்றி பெற வேண்டிய படம், கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. அதனால் வந்து படம் வந்து 100 நாள் வந்து காணவில்லை. 96 நாள் வரைக்கும் ஓடிச்சு. சென்னையில் பாருங்கள், 75 நாள் வசூல் 4,22,000. 75 நாட்களில் இவ்வளோ வசூல். சில படம் வெள்ளி விழா ஓடி இவ்வளோ வசூல் வராது. அந்த அளவு நல்ல வசூலை பெற்றும் படத்தை தூக்கிட்டாங்க. சரி நேயர்களே, இனி அடுத்த பதிவில் வேறு ஒரு சாதனையை பற்றி பார்க்கலாம். மக்கள் திலகத்தின் சாதனையை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.